Hi dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் செகண்ட் ரவுண்ட் எப்போ ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய மாணவர்கள் பெற்றோர்களுக்கு இப்போ இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆக்சுவலாக இன்னைக்கு 15ஆம் தேதி செப்டம்பர் 15ஆம் தேதி ஆஸ் பர் எம்சிசியினுடைய ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூல் படி எல்லா ஸ்டேட்ஸும் அவங்களுடைய செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதில் விதிவிலக்காக சென்டாக் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க, கர்நாடகா ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் சில ஸ்டேட்ஸும் கூட ஆல்ரெடி செகண்ட் ரவுண்டுடைய சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் தே ஹவ் எக்ஸ்டெண்டட் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ்க்குரிய எல்லா ஸ்டேட் ரிசல்ட் இது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் ஆரம்பிக்கல. அண்ட் எம்சிசி பொறுத்த வரைக்கும் நமக்கு சாய்ஸ் லாக்கிங்குரிய லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில் 8 மணி வரைக்கும் இருந்துச்சு. நீங்கள் சாய்ஸஸ் எல்லாம் ஆல்ரெடி என்டர் பண்ணியிருப்பீங்க. செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆல் இண்டியா கோட்டாக்கு என்டர் பண்ண சாய்ஸஸை லாக் பண்ணுவதற்கான கடைசி நேரம் அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில் 8 மணியோட சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது கரெக்டாக சொன்னபடி டேட்டுக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆரம்பிக்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. பட் அவைலபிள் லாக்கிங் சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக டைமுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து சாய்ஸ் லாக்கிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது க்ளோஸ்ட். இப்போ தமிழ்நாடு கவுன்சிலிங் எப்போ சார் ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில் ஒன்று இன்னைக்கு ஈவினிங்கோ அல்லது நாளைக்கோ கண்டிப்பாக நமக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ்க்குரிய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடும். வந்த உடனே நம்ம சேனலில் நான் கண்டிப்பாக பதிவு செய்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு 200 சீட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் அடிஷ்னலாக ஆட் ஆவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து கொஞ்சம் நாட்களுக்கு முன்பதாக நியூஸ் ஆர்டிக்கல்லாம் பேஸ் பண்ணி 1350 சீட் தமிழ்நாட்டில் வரும் அப்படின்னு சொல்லி வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. நம்மளும் போட்டிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் யூஸ்வலாக என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்போவுமே எல்லா வருஷமுமே நிறைய காலேஜஸ் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதை எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் எலிஜிபிளாக இருக்கோ அந்த காலேஜஸை பற்றின டீட்டெயில்ஸை மட்டும் அந்த காலேஜஸ்க்கு மட்டும்தான் அப்ரூவல்ஸ் அப்படிங்கிறது அடிஷன் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேயே 150 சீட்லேருந்து 200 சீட்டாக மாற்றுறதுக்கு பல வருஷங்கள் போராடி தான் வாங்கினாங்க இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கும் இதே சிச்சுவேஷன் தான். இப்போ பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கும் என்எம்சிலேருந்து வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டு தான் அந்த ஃபெசிலிட்டிஸ் உண்மையாகவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா தான் நமக்கு வந்து சீட் இன்க்ரீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போதைக்கு தமிழ்நாட்டில் அப்ளை பண்ண காலேஜஸில் 4 பிரைவேட் காலேஜஸுக்கு அப்ரூவல்ஸ் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. இது அன்அஃபீஷியல் டேட்டா தான். பட் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இதனுடைய அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கும். அதை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4 பிரைவேட் காலேஜஸில் 50 சீட், 2 பிரைவேட் யூனிவர்சிட்டிலையும் 2 பிரைவேட் காலேஜ்லையும் 50 சீட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. டோட்டலாக 200 சீட் வந்து இந்த வருஷம் செகண்ட் ரவுண்டில் பிரைவேட் காலேஜஸில் அடிஷ்னலாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்ற கல்லூரிகளுக்குரிய அப்ரூவல் ப்ராசஸ் அப்படிங்கிறது இன்னும் வந்து சேரலை. ஸோ ஒன்ஸ் என்எம்சி கிட்ட இருந்து அஃபீஷியல் அப்ரூவல் லெட்டர்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த சீட்ஸ் ஒரு வேளை இன்க்ரீஸ் ஆச்சு, இது தவிர வேற ஏதாவது பிரைவேட் காலேஜஸில் இந்த 4 காலேஜஸ் தவிர வேற ஏதாவது பிரைவேட் காலேஜஸில் வந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டியில் 2 காலேஜும் பிரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் 2 காலேஜஸ்லையும் நமக்கு வந்து சீட்ஸ் அப்படிங்கிறது இன்டேக் ஆகுது. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் எந்த விதமான அப்டேட்டும் வரலை. ஆக்சுவலாக இது வந்து கடைசியாக இருந்த அதே நோட்டிஃபிகேஷன் அந்த பேஜ்லேயே தான் இருக்குது. இப்போ வரைக்கும் ஷெடியூல் கொடுக்கல. ஷெடியூல் வந்த உடனேயே நமக்கு சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வரும். ஷெடியூல் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் சீட் மேட்ரிக்ஸ் வரும், அல்லது இதில் மாற்றி கூட வரலாம். சரிங்களா? ஸோ சாய்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாங்க. தமிழ்நாடு செகண்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதாக இருந்தால் யூ கேன் ரிஜிஸ்டர் ஃபார் த செகண்ட் ரவுண்ட். எஸ், நான் ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்டுக்கு நீங்கள் எப்படி வில்லிங்னஸ் கொடுத்தீங்களோ அதே மாதிரியான ஒரு வில்லிங்னஸை செகண்ட் ரவுண்ட் ஆஃப் தமிழ்நாட்டிலையும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் விர்ச்சுவல் வேகன்சி கணக்கு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல் ஆகும். அப்படிங்கிறதுனால ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஒரு நாள் கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு டைம் பீரியட் அப்படிங்கிறது இருக்கும். செகண்ட் டேலேருந்து சாய்ஸ் லாக்கிங், சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ப்ராசஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது செகண்ட் ரவுண்டில் எஸ்பெஷலி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ரீஅலாட்மெண்ட் ட்ரை பண்ணுறீங்க, அப்கிரேடேஷன் ட்ரை பண்ணுறீங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா செலக்டிவ் காலேஜஸ் போடுங்க. இது வரைக்கும் எனக்கு சீட்டே கிடைக்கல, ஐம் கோயிங் ஃபார் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற எல்லா காலேஜஸையும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் எம்பிபிஎஸ் இந்த வருஷம் ஏதாவது ஒரு கோட்டாவில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் ஏம் பண்ணுறீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் 37 காலேஜஸும் போட்டுக்கலாம். இல்லை பிரைவேட் காலேஜஸ் கவர்மெண்ட் கோட்டாவும் நான் சேர்ந்து பிளான் பண்ணுறேன் அப்படின்னா 37 கவர்மெண்ட் காலேஜஸ் ப்ளஸ் நமக்கு வந்து 22 பிரைவேட் காலேஜ், 4 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ 26 பிரைவேட் செக்டாரில் உள்ள கவர்மெண்ட் கோட்டா சீட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வேலை மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறதாக இருந்தால் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் நான் எந்த காலேஜில் எங்கே கிடைச்சாலும் பரவாயில்ல, ஃபீஸ் எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல, நான் கட்டிடுவேன் அப்படின்னா நீங்கள் எல்லா காலேஜும் போடலாம். இப்போ ரீஅலாட்மெண்ட் போகிற மாணவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா செலக்டிவ் காலேஜஸை மட்டும் போடுங்க. இதில் ஏன் நான் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஒரு கல்லூரி ஒதுக்கப்பட்டதுக்கப்புறம் முதல் சுற்றில் உங்களுக்கு கிடைத்த இடம்ங்கிறது கேன்சல் ஆகிடும்.
இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் தமிழ்நாடுல உங்ககிட்ட ஒரு சீட் இருக்கு, நீங்க எடுத்துட்டீங்க, ஜாயின் பண்ணிட்டீங்க, ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அதே சீட்ல இருந்துட்டு அதை விட பெட்டரான இன்ஸ்டியூஷன் நான் போகணும், அல்ல எனக்கு இந்த காலேஜை விட இந்தந்த காலேஜஸ்லாம் இன்னும் சில காலேஜஸ் மேல ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய உங்களுடைய ப்ரிஃபர்டு காலேஜஸை மட்டும் சாய்ஸ் லிஸ்ட்ல ஆட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ ஒரு மாணவர் வந்து கோயம்புத்தூர் இஎஸ்ஐல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். கோயம்புத்தூர் இஎஸ்ஐ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இருக்கார், பியூர் கவர்மெண்ட் காலேஜ். இந்த காலேஜ்ல இருக்கிற இந்த மாணவர் வந்து மேபி எனக்கு வந்து கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சா நல்லா இருக்கும், அல்லது வேற ஏதாவது சில கல்லூரிகளை அவங்க வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த காலேஜஸ் மட்டும் செலக்டிவா போட்டா போதும். ஒருவேளை அதே காலேஜ்ல படிக்கிற மாணவர் வந்து ஈரோட்டை சேர்ந்த மாணவர்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஈரோட்ல இருந்து நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், கோயம்புத்தூர் இஎஸ்ஐயை விட ஈரோடு ஐஆர்டி பெருந்துறை கிடைச்சிச்சுன்னா சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த மாணவர் விரும்பினார்னா அதை மட்டும் அவங்க சாய்ஸ்ல கொடுக்கலாம். இந்த காலேஜஸை நான் வந்து ஏத்தி இறக்கிலாம் எதுவுமே பேசல, பட் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன? வாட் இஸ் யுவர் ப்ரிஃபரன்ஸ், வாட் இஸ் யுவர் நீட்? நீங்க உங்க வீட்டுல இருந்து போகணும்னு ஆசைப்படுறீங்களா, அல்லது உங்க வீட்டுல இருந்து காலேஜ் ரொம்ப பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்ல அந்த காலேஜ்ல ஃபெசிலிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, அந்த காலேஜ்ல பேஷண்ட் லோட் ஜாஸ்தியா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? வாட் இஸ் யுவர் ப்ரிஃபரன்ஸ்? அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ அந்த செலக்டிவ் காலேஜஸ் மட்டும் சாய்ஸ் லிஸ்ட்ல போடுங்க. இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் இஎஸ்ஐல இருக்கிற மாணவர் ஈரோடு பெருந்துறை ஐஆர்டி பெருந்துறை போட்டுட்டாரு அப்படின்னா செகண்ட் ரவுண்ட்ல ஐஆர்டி பெருந்துறை அவருக்கு கிடைச்சிருச்சுன்னா கோயம்புத்தூர் இஎஸ்ஐ கேன்சல் ஆகிடும், கோயம்புத்தூர் இஎஸ்ஐ சீட்டுங்கிறது கேன்சல் ஆகிடும். அப்போ வேற என்ன நினைச்சாலும் சரி, செகண்ட் ரவுண்ட்ல அவர் எம்பிபிஎஸ் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா ஈரோடு ஐஆர்டியில தான் அவங்க வந்து சேர்ந்து படிச்சாக வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்கும். கோயம்புத்தூர் இஎஸ்ஐக்கு திரும்பி வர முடியாது. இந்த சீட்டு நான் ஆல்ரெடி நீங்கள் ஃபீஸே கட்டியிருந்தாலும் சரி, திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ப்ரைவேட் காலேஜஸ் ஆஸ் வெல். நான் வந்து பிஎஸ்ஜியில் இருக்கேன், நான் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் ட்ரை பண்ணுறேன். இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ் போடும்போது மேபி உங்களுக்கு நாகப்பட்டினமோ ராமநாதபுரமோ கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போய் பார்க்குறீங்க, காலேஜெல்லாம் போய் பார்க்குறீங்க, பிஎஸ்ஜியினுடைய ஃபெசிலிட்டியும் ராமநாதபுரம் ஃபெசிலிட்டியும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வேலை பிஎஸ்ஜியே பெட்டர்னு நினைக்கிறேன் சார், பிஎஸ்ஜியிலே நான் படிச்சுக்கலான்னு இருக்கிறேன், இங்கே ஹாஸ்டல் நல்லா இருக்காங்க, ஹாஸ்டல் வந்து கவர்மெண்ட் காலேஜினுடைய ஹாஸ்டல் எனக்கு அது பிடிக்கல, அதனால நான் வந்து பிஎஸ்ஜியிலே படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாலும் திரும்பி வர முடியாது. நீங்கள் தேர்ட் ரவுண்டில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் இருந்தால் சேரலாம் பிஎஸ்ஜியில், இல்லைன்னா நம்மளால பண்ண முடியாது. ஸோ அப்போ செலக்டிவ் காலேஜஸை போடுங்க. நீங்கள் வந்து ஒரு கோட்டாவில் இருக்கிறீங்க, அந்த கோட்டால இருந்து வேற கோட்டாக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அது வேற காலேஜஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த காலேஜில் சீட்டு கிடைச்சா கண்டிப்பாக சேர்ந்துருவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கல்லூரிகளை மட்டும் சாய்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்காத காலேஜஸ், உங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கிற காலேஜஸை ஆட் பண்ணாதீங்க. இதை நம்ம சீட் பிளாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சில மாணவர்கள் வந்து ஆல் இண்டியாலையும் சீட் எடுத்திருப்பாங்க, இதுலேயும் சீட் எடுத்திருப்பாங்க, இரண்டாம் சுற்று வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து தேர்ட் ரவுண்டுக்கும் கண்டினியூ பண்ணாமல் உங்களுக்கு எந்த காலேஜில் பெட்டராக நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய உங்களுடைய ப்ரிஃபர்டு காலேஜஸில் செகண்ட் ரவுண்ட்லேயே ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. ரீஅலாட்மெண்ட் இஸ் அலௌட் ஈவன் இன் த தேர்ட் ரவுண்ட்லையும் ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்த அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருக்கிற காலேஜை விட ஓரளவுக்கு உங்களுடைய ப்ரிஃபரன்ஸில் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு காலேஜ் செகண்ட் ரவுண்டில் கிடைக்குதுன்னா அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அதை விட இன்னும் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு காலேஜுக்கு நீங்கள் தேர்ட் ரவுண்ட்லேயும் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அதில் எந்த விதமான ஃபினான்ஷியல் லாஸும் இருக்காது. தமிழ்நாடு சீட் எடுத்தால் தமிழ்நாடு செகண்ட் ரவுண்ட், தமிழ்நாடு தேர்ட் ரவுண்ட் ரீஅலாட்மெண்ட் போகலாம். ஆல் இண்டியா கோட்டாவில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் எடுத்திருக்கீங்கன்னா ஆல் இண்டியா செகண்ட் ரவுண்ட், ஆல் இண்டியா தேர்ட் ரவுண்ட் ரீஅலாட்மெண்ட் போகலாம். இந்த கவுன்சிலிங்க்கும் அந்த கவுன்சிலிங்க்கும் சம்மந்தமே கிடையாது. இங்கிருந்து அங்கே போனாலோ அங்கிருந்து இங்கே வந்தாலோ அது ரிசிக்னேஷன் தான். ஸோ செக்யூரிட்டி டெபாசிட், ஃபோர் ஃபீச்சர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் பேசியிருக்கிறோம். அது எல்லாமே இந்த இன்டர் கவுன்சிலிங் இதில் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக அப்ளிகபிள் ஆகும். அதெல்லாம் செக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கான ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.